ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜாலி ஃபோனிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், do you have any idea about phonics? ஃபோனிக்ஸ்னால் என்னென்னு ஏதாவது ஐடியா இருக்கா? ஸோ ஃபோனிக்ஸ்னால் ஒரு லெட்டரோட சவுண்டு. ஸோ ஒரு லெட்டரோட சவுண்டை ஜாலி அண்ட் ஈஸியஸ்ட்டு வேல படிக்கிறனால அதை நம்ம ஜாலி ஃபோனிக்ஸ்ன்னு சொல்கிறோம். சூ லாய்ட் அவங்க தான் ஃபஸ்ட்டு ஜாலி ஃபோனிக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் அதை ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுறது யாருன்னா கிறிஸ் ஜாலி. அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த ஜாலி ஃபோனிக்ஸை பப்ளிஷ் பண்ணுறாரு. ஓகே, ஜாலி ஃபோனிக்ஸ் படிக்கிறனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஒரு கஷ்டமான வேர்டாக இருந்தால் கூட அதை நம்மளால் ஈஸியாக அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். அப்புறம் எவ்வளோ ஒரு கஷ்டமான வேர்டாக இருந்தால் கூட நம்மளால் எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் இல்லாமல் நம்ம அந்த வேர்டை ரைட் பண்ண முடியும். சரி, ஓகே, இந்த ஜாலி ஃபோனிக்ஸ் படிக்கிறனால நமக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லேர்னிங் த லெட்டர் சவுண்ட், பிளெண்டிங், identifying sounds in words, learning letter formation, tricky words. ஸோ இந்த ஸ்கில்ஸ்லாம் நம்ம டெவலப் பண்ணுறோம். ஓகே, இதில் என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆல்ஃபபெட்டில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கும், 26 லெட்டர்ஸ் இருக்கும். பட் நம்ம ஜாலி ஃபோனிக்ஸில் எத்தனை சவுண்ட்ஸ் இருக்குன்னா 42 சவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆல்ஃபபெட்டில் வர மாதிரி A to Z ஆர்டரில் இருக்காது. ஸோ இப்போ என் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 7 குரூப்ஸ் இருக்கும். ஸோ இந்த 7 குரூப்ஸில் இருக்க ஆர்டர்ஸில் தான் ஜாலி ஃபோனிக்ஸோட லெட்டர்ஸ் அண்ட் அதோட சவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ என்னோடய நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒவ்வொரு லெட்டரோட சவுண்ட்ஸ், அப்புறம் அதோட ஆக்ஷன், அதுக்கப்புறம் அதோட சாங் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.